மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் ஏதோ அவமரியாதையாக நடத்திட்டாங்க. அந்த கேஸ் போட்டால் எது எழுதுனாலும் அது கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எதிர்த்து போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஆனால் நான் 2 டிஎஸ்பியை பார்த்தேன். ஒன்று லேடி டிஎஸ்பி, ஒன்று ஜென்ஸு. அவங்கக்கிட்ட போய் நான் கேஸை கொடுத்தப்போ அவங்களுக்கு முன்னக்கூட்டியே எஸ்பி ஆஃபீஸிலேருந்தும் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்தும் தகவல் வந்துருச்சு. தகவல் வந்தோடனே இந்த அம்மா சும்மா கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நான் போனனாவே இதுக்கு முன்னே ஒரு அம்மா லேடி டிஎஸ்பி இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னா அந்த அம்மா நக்கலை ஜாடையாக, உங்களெல்லாம் இங்கே பார்க்க முடியாதே, நீங்களாம் பெரிய இடத்துக்கு போகிற ஆளுங்க, இங்கே என்ன உக்காந்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு வேற ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி நான் நின்றுட்டுருக்கேன். திரும்பி கூட பார்க்காம போய் வண்டியில் ஏற போனாங்க. அப்போ இப்படி பர்டிகுலர் ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு நான் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்றக்கப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டு, நான் யார் மேலே கேஸ் கொடுத்தனோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக உடனடியாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பதில், அவங்க பேர்லலாம் கேஸெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிஎஸ்பியை பார்க்க போனேன். ஏன்னா தலையெழுத்து வேறு பார்க்குறதுன்னு போகிறப்போ அந்த டிஎஸ்பி சொன்னார், உனக்காகவே புதுசாக போலீஸ் ஸ்டேஷன் வேணால் நான் கட்டி விடவா, சும்மா நீ வர்றப்பெல்லாம், ஏன்னா ஒரு ட்ரிப்பு நீ உருப்படியாக கேட்டிருந்தீங்கன்னா நான் அத்தனை ட்ரிப்பு அலைஞ்சிருக்க வேண்டாம். 100 ட்ரிப்பு அலைய விட்டுட்டு அதுக்கு நக்கல் பேச்சு பேசுனதும் ஒரு டிஎஸ்பி தான். இதில் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ இவ்வளோ வலிக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் போடுறாங்க. நாங்களாம் எப்படி கதறி இருக்கிறோம், எத்தனை நாள் ஓடி இருக்கோம், இன்னும் எங்கள் கதறல் நிற்காமல் இருக்கே. யார் கேட்டாங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே உடனே யார் மேலே பழியை போடலாம், என்ன பண்ணலாம், நீங்கள் பார்த்து நினச்சா எத்தனை பொய் கேஸ் வேணால் போடலாம். ஒரு தப்புமே பண்ணாதவன் மேலே பொய் கேஸ் போட்டுடலாம். அவனை கொண்டு போய் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணலாம். இப்போ அஜித்குமார்ன்ற பையனை பண்ண மாதிரி. ஏன்னா அங்கெல்லாம் காசு எனக்கு நான் கேஸ் கொடுத்த கடத்தூர் ஸ்டேஷனுடைய துரைப்பாண்டி 1500 ரூபா பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 8 லட்ச ரூபாய் லாஸு கோர்ட்டில் கேஸை போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அதுக்குண்டான வேலை எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி ஜனங்க பாதிச்சா பரவாயில்ல, உங்களுக்கு மீடியா கையில் தூக்கிக்கிறாங்க, உடனடியாக வர்றாங்க. நீங்கள் நீங்கள் ஒரு தப்புமே பண்ணலைன்னு நீங்கள் மீடியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறீங்க. எங்களெல்லாம் எந்த நாயும் கண்டுக்க மாட்டாங்க. வலி உங்களுக்கு வந்தால் வலி, எங்களுக்கு வந்தால் வலி இல்லை. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, ஏதோ வடிவேல் சொன்ன மாதிரி இப்படி தானே எங்களுக்கும் வலிச்சிருக்கும். எங்கள் கேஸெல்லாம் இப்படி தானே எல்லாத்தையும் அசால்ட்டாக போட்டாங்க. இதில் நியாயமாக ஒருத்தருக்கு சொன்னாங்க, நியாயம் கிடச்சிச்சின்னு ஒருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்றா வலிக்குது பார்த்தீங்க இல்லையா? இப்படி தான் இருக்கும் எங்களுக்கும்.